ஒரு தனி நபரால், ஒரு சினிமா கவர்ச்சியால், நடிகன் என்ற காரணத்தினால் கூட்டப்பட்ட கூட்டத்தில் அல்லது கூடிய கூட்டத்தில் என்று சொல்வதை விட கூட்டப்பட்ட கூட்டம்தான் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து பேசாத காரணத்தினால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 உயிர்கள் பலி போனது. அந்த விவரம் கூட என்ன ஏது என்று தெரியாமல் அல்லது தெரிந்திருந்தும் விஜயை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை அலைபேசியில் அழைத்து அவருக்கு ஆறுதல் கூறினார் ராகுல் காந்தி அவர்கள். அழைத்து ஆறுதல் கூறுவது தவறு அல்ல. யாருக்கு ஆறுதல் கூட வேண்டும்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆறுதல் சொல்ல வேண்டுமே தவிர, யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது, ஆறுதல் கூறுவது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு அது புரியவில்லை. புரியாத புதிர். இப்போது நடைபெற்று இருக்கக்கூடிய மாணிக்க தாகூர் பேசுவதாக இருக்கட்டும், ஜோதிமணி பேசுவதாக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவதாக இருக்கட்டும், அந்த சோடங்கர் பேசுவதாக இருக்கட்டும், யார் பேசினாலும் இந்த அனைத்து பேச்சுகளுக்கும் பிள்ளையார் சுழி போட்டு அவர்களை தூண்டிவிட்டு பேச சொன்னவர் ராகுல் காந்தி அவர்கள். அல்லது தூண்டி விடாமலே பேச சொல்லாமலேயே அவர்கள் பேசுவதற்கு முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் ராகுல் காந்தி என்பது என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு. இது ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இன்னும் பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. அதற்கு என்ன நான் சொல்ல நினைக்கிறேன் தங்களுக்கு என்றால், பேசுபவர்கள் அப்பசப்பையான சாதாரண ஆட்கள் கிடையாது. ராகுல் காந்தியுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய, அடிக்கடி சந்தித்து நேரடியாக பேசக்கூடிய நபர்கள் தான் இந்த கருத்துக்களை பேசுகிறார்கள். அதை பற்றி தமிழ்நாட்டிலிருந்து பலர் காங்கிரஸ் தலைமைக்கு அந்த கட்சியினரை எடுத்து சொல்லியும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து இங்கு நடக்கும் நடைமுறைகளை எடுத்து சொன்ன பின்னரும் இந்த ராகுல் காந்தி அவர்களை அழைத்து பேசுகிறார். ஆனால் என்ன பேசுகிறார்? மேலும் மேலும் பேசுங்கள் என்று சொல்கிறாரா? இல்லை, இதை போல் நீங்கள் பேசுவதை தவிர்த்து விடுங்கள், பேசக்கூடாது, மீறி பேசினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன், உங்கள் பழக்கத்தை நிறுத்தி விடுவேன் என்று கண்டிக்கிறாரா என்று கேட்டால், நீங்கள் இன்னும் கடுமையாக பேசுங்கள் என்று சொல்வதாகத்தான் நான் உணர்கிறேன். நேற்று மாணிக்கம் தாகூர் பேசிய பேச்சுக்கள் காது கொடுத்து கேட்க முடியவில்லை.